மறைந்த கண்களின் அட்டகாசம். பெண்ணின் அழகு அவள் முகத்தில் அல்ல, அவள் மனத்தின் வலிமையில் இருக்கிறது. காற்று மெதுவாக வீசுகிறது. அந்த காற்றில் கலந்த குரல் ஒன்று கேட்கிறது. அம்மா. அந்த குரலுக்கு பின்னால் ஓடும் சிறு காலடி சத்தம், புன்னகை, பாசம், நம்பிக்கை எல்லாம் கலந்திருக்கிறது. அந்த வீடு சாதாரண வீடல்ல. அங்கே ஒவ்வொரு சுவற்றிலும் பெண்ணின் சுவாசம் ஒளிந்திருக்கிறது. அவள் தாயாகவும் மனைவியாகவும் மகளாகவும் தங்கையாகவும் பல வடிவங்களில் தன்னை அர்ப்பணிக்கிறாள். ஆனால் அவள் சிரிப்புக்குள் மறைந்திருக்கும் அச்சத்தை யார் கண்டது? அவள் தைரியத்தின் பின்னால் நிற்கும் வலியை யார் உணர்ந்தது? அவள் மண்ணில் பாதம் வைத்த இடத்திலிருந்து வானை நோக்கியாலும் அவளின் சுதந்திரம் இன்னும் கதவின் வாசலில் தடுக்கப்படுகிறது. அவள் பெயர் இனியா. இவள் ஒரு சாதாரண பெண் அல்ல. இவள் 2 குழந்தைகளுக்கு தாய். ஆனாலும் இன்னும் ஒரு கனவுக்காக போராடுகிற பெண். அவள் வீட்டின் கதவை திறந்தால் அடுத்த ஜன்னலில் ஒரு பார்வை காத்திருக்கும். அந்த பார்வை மறைந்திருந்த கண்களின் அட்டகாசமே. அந்த இரவு இனியாவுக்கு தூக்கம் வரவில்லை. வீட்டின் சுவர்களே அவளை நோக்கி கேள்வி கேட்கும் போல் இருந்தது. யார் அந்த கண்கள்? ஏன் உன்னை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? அவள் மாடியில் இருந்த ஜன்னலை மெதுவாக திறந்தாள். சூரியன் மறைந்திருந்தாலும் நிலவின் ஒளி மெல்ல வீடு முழுக்க பரவியது. அந்த வெளிச்சத்தில் இனியாவின் முகம் தெளிவாக ஒளித்தது. அவள் முகத்தில் பயம் இல்லை, தைரியம் மட்டும் இருந்தது. அடுத்த வீட்டு ஜன்னல் நோக்கி அவள் நீண்ட நேரம் பார்த்தாள். முழு அமைதி. காற்றின் சத்தம் மட்டும். பிறகு திடீரென சில்லென்ற உணர்வு. திரை சிறிது அசைந்தது. அந்த அசைவில் அவள் கண்டாள் ஒரு நிழல். மாலை நேரம். சூரியன் மெதுவாக தூரம் சென்று கொண்டிருந்தது. மாடியில் குழந்தைகளின் சிறப்பு முழுங்கிக் கொண்டு விளையாடுகின்றார்கள். காற்று குருவிகள் பறப்பது போல இனியாவின் 2 குழந்தைகளும் வானத்தை நோக்கி சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்புக்குள் ஒரு தாய் மனம் கலந்திருந்தது. சுகமா அச்சமா என்று புரியாத கலவையோடு இனியா தன் சிறு மகளின் மொழியை சீவி, கவனமாக விளையாடுமா என்று மெதுவாக சொன்னாள். மகள் சிரித்து, அம்மா நீயும் ஓடலாம் என்று கையை பிடிக்கின்றாள். அந்த தருணத்தில் ஒரு மெதுவான சலசலப்பு. அடுத்த வீட்டு ஜன்னல் சற்றே திறக்கிறது. அங்கிருந்து ஒரு பார்வை நிழல் போல தசப்பமாக நகர்கிறது. இனியாவுக்கு அந்த உணர்வு மீண்டும் வருகிறது. யாரோ தன்னை பார்க்கின்றார்கள் போல. மூச்சு சற்றே ஆழமாக அவள் மனம் கலங்குகிறது. அந்த கண்கள் அவளை பின்தொடர்கின்றது போல தோன்றுகிறது. அந்த பார்வை அவளின் சிரிப்பையும் சகத்தையும் அமைதியையும் கொல்ல நினைப்பது போல. வாமா, உள்ள போய் விளையாடலாம் என்று அவள் மெதுவாக சொல்கிறாள். அவளின் 7 வயது மகள் திடீரென்று கேட்கிறாள், அம்மா நீங்க சொன்னீங்க தெருவில் தான் பாதுகாப்பு இல்லைன்னு, இப்போ மாடியிலே விளையாடக்கூடாதா? அவள் திடுக்கென்று நின்று விட்டாள். மகளின் கேள்வி அவளின் மனத்தை நசுக்கின்றது. அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. இப்ப வீட்டுக்குள் தான் பாதுகாப்பா அம்மா என்ற அந்த சிறுமியின் சொற்கள் இனியாவின் உள்ளம் முழுக்க ஒலிக்கின்றது. அவள் சிரிக்க முயற்சிக்கின்றாள். ஆனால் அவள் கண்களில் இருந்து ஒரு நீர் துளி பளிச்சென்று தெரிக்கிறது. அடுத்த நாள் காலை வீட்டில் புது நாள் பிறக்கிறது. காப்பி வாசனையோடு சமையலறை பிஸியாகிறது. இனியா தன் 2 குழந்தைகளின் காலை உணவை தயார் செய்துகிறாள். ஒரு பக்கம் பள்ளி பெட்டிகள், மற்றொரு பக்கம் சீரியல் சாதனங்கள். ஆனால் அவளின் மனம் அமைதி இல்லை. அந்த மாடியில் நடந்த சிறு தருணம் அவளை விட்டு பிரியவில்லை. அது உண்மையா அல்லது எங்கே எனக்கே தோன்றுகிறதா என்று தன்னிடமே கேட்கிறாள். ஆனால் உள்ளத்தில் ஒரு வலுவான குரல், இல்லை, யாரோ உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. அவள் ஜன்னலின் திரைகளை மெதுவாக திறக்கின்றாள். மீண்டும் அதே ஜன்னல், அதே வீட்டு. மூடிய திரைகள் பின்னால் ஒரு நிழல் சிறிது அசைவுடன் பக்கவாட்டில் சரிகிறது.
இனியாவின் இதயம் வேகமாக துடிக்கிறது. அந்த பார்வை தெரிந்த போலவும் தெரியாதது போலவும் இருக்கின்றது. ஒரு மர்மம், ஒரு பயம், ஒரு அவமானம் அவளின் மூச்சோடு கலந்து கொண்டது. அந்த நேரத்தில் அவள் கணவன் தொலைபேசியில் அழைக்கின்றார். இனியா, குழந்தைகள் ரெடியா? நான் கொஞ்சம் லேட்டாகிறேன், நீயே ஸ்கூலுக்கு அழைத்துக்கோ. அவள் வழக்கம் போல சரி என்ற பதில் சொல்கிறாள். ஆனால் அவன் குரல் கேட்டதும் அவள் உள்ளத்தில் ஒரு ஏக்கம். இவன் இருந்திருந்தால் இப்படி எனக்கு தோன்றியிருக்குமா என்ற எண்ணம் எழுகிறது. அவள் கதவை பூட்டிச் செல்கிறாள். தெருவில் நடக்கும்போது கூட ஒவ்வொரு சத்தமும் அவளின் காதுகளில் பெரிதாக ஒலிக்கிறது. அவள் தெரிந்து கொள்கிறார், பார்வை என்றால் ஒளி மட்டும் இல்லை, நிழலும் இருக்கிறது. அந்த நிழலில் இருப்பது அவளின் பின்னால் நடக்கிறது போல இருக்கிறது. மதியம் திரும்பும்போது வீட்டில் எல்லாம் அமைதியாக இருக்கிறது. ஆனால் அவள் மனம் சொல்கிறது, யாரோ இங்கே வந்திருக்காங்க. அந்த உணர்வு அவளை மிக மிக பயத்தில் ஆழ்த்துகிறது. அவள் முடிவு செய்கிறாள், இனிமே பயம் இல்லை. அவள் அந்த பார்வையின் முகத்தை காண வேண்டும். அந்த இரவு இனியாவுக்கு தூக்கமே வரவில்லை. வீட்டின் சுவர்களே அவளை நோக்கி கேள்வி கேட்கும் போல் இருந்தது. யார் அந்த கண்கள்? ஏன் உன்னை மட்டுமே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்? அவள் மாடியில் இருந்த ஜன்னலை மெதுவாக திறந்தாள். சூரியன் மறைந்திருந்தாலும் நினைவின் ஒளி மெல்ல வீடு முழுக்க பரவியது. அந்த வெளிச்சத்தில் இனியாவின் முகம் தெளிவாக ஒளித்தது. அவள் முகத்தில் பயமில்லை, தைரியம் மட்டும்தான் இருந்தது. அடுத்து விட்டு ஜன்னலை நோக்கி அவள் நீண்ட நேரம் பார்த்தாள். முழு அமைதி, காற்றின் சத்தம் மட்டும். பிறகு திடீரென இல்லென்ற உணர்வு. திரை சிறிது அசைந்தது. அந்த அசைவில் அவள் கண்டாள் ஒரு நிழல். அவளின் இதயம் துடிக்கத் தொடங்கியது. ஆனால் இம்முறை அவள் ஓடவில்லை. அவள் அந்த இடத்தை நோக்கி மெதுவாக சென்றாள். சுவாசம் கூட கேட்காது போல. அவள் தொலைபேசியை எடுத்தாள். கேமராவை ஆன் செய்து அங்கே யாரோ ஒரு நிற்கிறார்கள் போல இருந்தது. ஒரு ஆண்மையின் நிழல், புகைப்பிடிக்கும் கையுடன். அவன் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவன் பார்வை நேராக அவளை நோக்கி இருந்தது. அவள் உடனே வீடியோவை பதிவு செய்தாள். பெண் கதவை மூடி ஒரு மூச்சு விட்டாள். இப்பொழுது பயம் இல்லை என அவள் தன்னிடம் சொன்னாள். இனி நான் அமைதியாக இருந்தால் நாளை என் மகள் தான் இதே கேள்வியை கேட்பாள். அவள் முடிவு செய்தாள், அந்த நிலையை அவள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவாள். அடுத்த நாள் காலை அவள் பக்கத்து வீட்டிற்கு சென்று அவள் கையில் அந்த வீடியோ இருந்தது. அக்கா, நேற்று உங்கள் வீட்டிலிருந்து யாரோ என்று சொல்ல முற்பட்டாள். ஆனால் அதே வீட்டிற்குள் இருந்து ஒரு புகை கிளம்பியது. அவளுக்கு தெரிந்துவிட்டது, அவன் இங்கேதான் இருக்கின்றான், அவன் என் பக்கத்தில் தான் இருக்கின்றான் என தெரிந்துவிட்டது. அதே நிழலின் வாசனை, அதே கைகள், அதே நிழலின் சுடவு. அந்த நொடியில் அவளின் குரல் நடுங்கியது. ஆனால் மனம் உறுதியானது. இனியா தனியாக இல்லை. அவள் கையில் இருந்த அந்த வீடியோவுடன் அமர்ந்தாள். அவளின் கண்கள் நெருப்பு போல எரிந்தது. மௌனம் பாதுகாப்பு அல்ல, அது தீப்பெட்டி தான் என அவள் மனத்தில் சொன்னாள். அந்த நேரத்தில் அடுத்த வீட்டு கதவின் சத்தம். அவள் மெதுவாக ஜன்னல் வழியே பார்த்தாள். அந்த நிழல் மீண்டும் தோன்றியது. இம்முறை அவன் முகம் தெளிவாக தெரிந்தது. அவன் அருகில் இருந்த புகைச்சல் அவளின் பார்வை, அவனின் புன்னகை, அவளின் உள்ளம் சுழன்றது. அவன் உடனே கேமராவை தொடங்கினான். இந்த முறை பயமில்லை, சான்று தோடுகின்றேன், நீ பார்க்கட்டும் அவன் மெதுவாக சொன்னாள். ஆனால் இம்முறை நான் உன்னை பார்க்கிறேன். அவள் ஒரு நிமிடம் திரும்பி தன் மகளின் முகத்தை பார்த்தாள். அந்த சின்ன முகத்தில் உள்ள சிரிப்பு அவளுக்கு சக்தி கொடுத்தது. அந்த சிரிப்புக்காகத்தான் அவள் இப்பொழுது போராடுகிறாள். அடுத்த நாள் காலை இனியா நேராக போலீஸ் நிலையத்திற்கு சென்றாள்.
அவள் தொலைபேசியை அதிகாரிகளுக்கு கொடுத்தார். இவர்தான் என் வீட்டை நோக்கி நாட்களாக கண்கள் வைக்கிறார். எனக்கும் என் குழந்தைகளுக்கும் இனி அமைதி வேண்டும். அதிகாரி அந்த வீடியோவை பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். அந்த நிழல் பிடிபட்டான். அந்த கண்கள் இப்பொழுது ஒளியில் நிற்கின்றன. மறைந்திருந்த அட்டகாசம் இப்பொழுது வெளிச்சத்தில் எரிகிறது. வீட்டிற்கு திரும்பிய இனியா கதவை திறக்கும் பொழுது காற்று மெதுவாக வீசி கொண்டிருந்தது. அந்த காற்றில் ஒரு சுகமான அமைதி இருந்தது. அவள் ஜன்னலின் திரையை திறந்து சிரித்தாள். மகள் ஓடி வந்து கேட்டாள், அம்மா, இப்போ நம்ம மாடியில் விளையாடலாமா என்று கேட்டாள். இனியா மெதுவாக தலையசைத்தாள். ஆமாம்மா, இப்போ நம்ம வீட்டில் சூரியன்